ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மாஹாத்மியம் 36ஆம் அத்தியாயம். இறைவன் உறங்கச் செல்லும் விழா. குறிப்பு: மானுடவியல் மற்றும் மானுடவியல் சார்ந்த சகுன பக்தியின் சிறப்பு பண்புகளாகும். இறைவன் ஒரு மனிதனாக கருதப்படுகிறார். அவர் உறக்கத்தை விரும்புகிறார். உறக்கத்தின் போது தனது பக்கத்தை திருப்புகிறார். நோயால் அவதிப்படுகிறார். சளியால் கஷ்டப்படுகிறார். மருந்து தேவைப்படுகிறது. இவை அனைத்தும் சகுன பக்தியின் உணர்வில் இறைவனிடம் உண்மையாக செய்யப்படுகின்றன. ஜைமினி முனிவர் கூறினார்: இனிமேல் தெய்வங்கள் படுக்கைக்கு செல்லும் சிறந்த விழாவை நான் விவரிக்கப் போகிறேன். ஆஷாடியை தொடக்க புள்ளியாக கொண்டு, அதாவது ஆடி மாதத்தை தொடக்க புள்ளியாக கொண்டு ஸ்ரீஹரியின் உறக்கம் மழை காலத்தின் 4 மாதங்களை உள்ளடக்கியது. அப்போது சூரியன் கடக ராசியிலிருந்து கார்த்திகையின் பிரகாசமான பாதியில் 11வது நாள் செல்கிறது. இது ஹரியின் சாந்திக்கு மிகவும் உகந்த காலம். ஸ்ரீஹரியின் முன்னிலையில் இந்த 4 மாதங்களிலும் ஒரு நாள் கூட ஒருவர் புனித ஸ்தலமாகிய ஸ்ரீ புருஷோத்தமத்தில் தங்கியிருந்தால் அவரது புண்ணியமே பல யுகங்களாக காசியில் புனித அனுஷ்டானங்களையும் புனித சடங்குகளையும் செய்ததற்காக குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒருவர் அந்த மழை மாதங்களின் அனைத்து நாள்களையும் பிரபஞ்சத்தின் இறைவனின் முன்னிலையில் உள்ள புண்ணிய ஸ்தலத்தில் கழித்தால் அவர் நேரடியாக 1000 குதிரை யாகங்களின் பலனை பெறுவார். பெருங்கடலின் புனித நீரில் நீராடி ஸ்ரீ புருஷோத்தமரை கண்டு 4 மாதங்களில் மழை காலத்தில் பக்தியுடன் புனித சடங்குகளை செய்பவருக்கு எங்கும் எந்த துக்கமும் ஏற்படாது. 4 மாதங்களில் ஸ்ரீ புருஷோத்தமரை புனித ஸ்தலத்தில் தங்கி இறைவனை நேரடியாக பார்ப்பது, இவை 2 முக்திக்கான வழிகள். எனவே ஒரு மனிதன் ஸ்ருதிகள் அல்லாது ஸ்மிருதிகளில் விதிக்கப்பட்ட அனைத்து சடங்குகளையும் கைவிட்டு புனித ஸ்தலமான ஸ்ரீ புருஷோத்தமத்தில் தங்க முயற்சி செய்ய வேண்டும். இந்த 4 மாதங்களில் இறைவன் பாம்பின், அதாவது ஆதிசேஷனின் அரவத்தின் உடலில் உள்ள மெத்தையில் தூங்கிக் கொண்டிருக்கிறார். பிரபஞ்சத்தின் தலைவரே வேறு எந்த புனித ஸ்தலங்களிலும் இல்லை. ஆனால் அவர் இங்கே தனது வைகுந்த வாசஸ்தலத்தில் இருப்பது போல் காட்சியளிக்கிறார். 12 மாதங்களிலும் இறைவன் தனது உருவில் இங்கே இருக்கிறார். குறிப்பாக இந்த 4 மாதங்களிலும் ஒருவரின் கண்களால் அவரை கண்டால் அவர் முக்தியை வழங்குபவர். இந்த 4 மாதங்களில் சாதுர்மாசியம், ஒரே நாளில் இறைவனை காண்பதன் மூலம் மற்ற 8 மாதங்கள் முழுவதும் இங்கு தங்கியிருந்து தினமும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை காண்பதன் மூலம் கிடைக்கும் பலனை பெறுகிறார். 4 மாதங்கள் முழுவதும் ஸ்ரீ புருஷோத்தமத்தின் புனித தலத்தில் தங்குவதன் மூலம் அந்த நாள்களில் உள்ள அனைத்து புண்ணிய தலங்களிலும் தங்கியதற்கான பலனை பெறுகிறார். ஒரு வருடம் முழுவதும் புனித தலத்தில் தங்குவதற்கு தகுந்த பலனை இறைவன் வழங்குகிறார். ஒரு மனிதன் அனைத்து வகையான தீய செயல்களிலும் ஈடுபடலாம். அவர் அனைத்து வகையான ஒழுக்கமான நடத்தை மற்றும் நடத்தையிலிருந்தும் வீழ்ச்சியடையலாம். அனைத்து பக்தி மற்றும் பக்தி சடங்குகளிலிருந்தும் அவர் விலக்கப்படலாம். ஆனால் அந்த பாவமுள்ள மனிதன் இந்த 4 மாதங்களில் ஒரு தொகுப்பில் புருஷோத்தமத்தில் தங்கினால் அவர் அனைத்து பாவங்களையும் நீக்குகிறார். உள்ளும் புறமும் உள்ள மாசுகளிலிருந்து விடுபடுகிறார். நரசிம்ம மூர்த்தியின் அருளால் அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வைகுந்த வசிப்பிடத்திற்கு செல்வார். எனவே ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தூக்கத்தால் புனிதப்படுத்தப்பட்ட அந்த 4 மழை மாதங்களில் ஒரு மனிதன் தனது அனைத்து பக்தி உணர்வுகளுடனும் புருஷோத்தமத்தில் தங்க வேண்டும். அவன் வாழ்க்கை பலனளித்தாலும் வேறு எதையும் செய்யலாம் அல்லது செய்யாமல் இருக்கலாம். ஆஷாட மாதத்தின் பிரகாசமான பாதியில் 11ஆம் நாளில் இறைவனின் உறக்கத்தின் பெரிய பண்டிகையை பக்தர்கள் கொண்டாட வேண்டும். ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டு அங்கு ஒரு சிறந்த படுக்கை அறை கட்டப்பட வேண்டும். இறைவனுக்கு முன்னால் இரத்தின கட்டப்பட்ட இருக்கையின் மீது படுக்கை விரிப்புடன் ஒரு தலையணை மற்றும் மென்மையான சீனப்பட்டால் ஆன படுக்கை விரிப்புடன் விரிக்கப்பட வேண்டும்.
படுக்கையின் மீது கற்பூர பொடியை தூவி அற்புதமாக அதை அமைக்க வேண்டும். அதை சந்தன பசையால் தெளிக்க வேண்டும். நல்ல வாசல் இருக்க வேண்டும். படுக்கை சமமாக இருக்க வேண்டும். அது பல்வேறு படங்கள் மற்றும் ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும். ஒரே ஒரு படுக்கை அறை மட்டுமே இருக்க வேண்டும். பக்தர் தன்னுடன் 3 தெய்வங்களின் உருவங்கள் தயாராக வைத்திருக்க வேண்டும். அவை ஒருவரின் நம்பிக்கைக்கு ஏற்ப தங்கம், வெள்ளி, பித்தளை அல்லது கல்லால் செய்யப்பட வேண்டும். அடுத்தது முந்தையதை விட சிறந்தது. நள்ளிரவில் சிலைகள் சிறப்பாக செய்யப்பட்டவை அந்தந்த சிலைகளின் அடிவாரத்தில் வைக்கப்பட வேண்டும். தெய்வம் பின்னர் அவற்றை வணங்க வேண்டும். வழிபாட்டின் எச்சங்கள் அவற்றின் மீது வைக்கப்பட வேண்டும். வழிபாட்டின் முடிவில் பக்தர் ஸ்ரீகிருஷ்ணன் மற்றும் பிறருடன் அந்த உருவங்களின் அடையாளத்தை பற்றி தியானிக்க வேண்டும். எல்லா உலகங்களின் ஒரே உயிரான தலைவரே பகவானே, வாருங்கள் வாருங்கள், அனைவரின் செழிப்பையும் பெருக்க இந்த 4 மாதங்களில் உறக்கம் கொள்ளுங்கள். தெய்வங்களை இவ்வாறு பிரார்த்தனை செய்த பிறகு பக்தர் தெய்வங்களிலிருந்து 3 மாலைகளை எடுத்து 3 தெய்வங்களின் சிறப்பு அசையும் உருவங்களில் வைக்க வேண்டும். மங்களகரமான பிரார்த்தனைகள் மற்றும் பாடல்களின் துணையுடன் அவற்றை படுக்கையறையின் வாசலுக்கு எடுத்துச் சென்று படுக்கையறை வாயிலில் 3 கடிகாக்களுக்கு அங்கே வைக்க வேண்டும். படங்களை தனித்தனியாக பஞ்சாமிர்தத்தால் நீராட்ட வேண்டும். ஒவ்வொன்றும் 100 பலாக்களுக்கு மேல் எடையுள்ளதாக இருக்க வேண்டும். அவற்றை நறுமணம் மிக்க சந்தன குழம்பினால் பூசி ஆடைகள், ஆபரணங்களால் அலங்கரிக்க வேண்டும். அவற்றை முறையாக வணங்கிய பிறகு பக்தர் பய பக்தியுடன் கைகளை இணைத்து இந்த மந்திரத்தை மீண்டும் கூற வேண்டும். பிரபஞ்சத்தின் பிரபுவே, அனைத்து உலகங்களாலும் வணங்கப்பட தகுதியானவரே, பிரபஞ்சத்தை பாதுகாப்பதில் ஈடுபட்டுள்ளவரே, கடவுளே, பகவானே, மேகங்கள் வரும் இந்த 4 மாதங்களில் உலகங்களின் நலனுக்காக உறக்கம் கொள்ளுங்கள். சக்கரனுடன் சேர்ந்து வணங்கப்பட்டு அனைத்து தீமைகளையும் பேரிடர்களையும் அடக்குங்கள். வாருங்கள், படுக்கை அறைக்கு வாருங்கள். பிரபஞ்சத்தின் பகவானே, கடவுளே, இங்கே நிம்மதியாக உறக்கம் கொள்ளுங்கள். தேவர்களின் பிரபுவிடம் இவ்வாறு பிரார்த்தனை செய்த பிறகு பக்தர் புருஷோத்தமனை உறக்கம் கொள்ளச் செய்ய வேண்டும். அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் படுக்கை அறையின் கதவை உறுதியாக மூட வேண்டும். உலகங்களின் பிரபுவை உறக்கம் கொள்ள வைத்த பிறகு ஒருவருக்கு சிறந்த மகிழ்ச்சி கிடைக்கும். மழைக்கால 4 மாதங்களில் ஜனார்த்தனர் உறக்கம் கொள்ளும் போது பக்தர் அந்த 4 மாதங்களையும் பல புனித சடங்குகள் மற்றும் புனித அனுஷ்டானங்களை செய்வதில் கழிக்க வேண்டும். பக்தியுள்ள மனிதன் ஒரு கல்ப காலம் ஸ்ரீ மகாவிஷ்ணு உலகில் வசிப்பான். சாதுர்மாசிய காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய புனித சடங்குகள் மற்றும் விரதங்களை நான் விவரிக்கும் போது முனிவர்களே அவற்றை கேளுங்கள். பக்தியுள்ள மனிதன் படுக்கைகளிலும் இருக்கையிலும் ஓய்வெடுப்பதை கைவிட வேண்டும். மனைவியின் மாதவிடாயின் பின்னர் நிர்ணயிக்கப்பட்ட காலத்தை தவிர அவர் தனது மனைவியை கூட சரீர பிரகாரமாக அணுகக்கூடாது. அவர் இறைச்சி, மதுபானம், வேறொருவரின் உணவு, பட்டோலாஸ் ஒரு வகையான வெள்ளரிக்காய், மூலக்கா என்பது முள்ளங்கி மற்றும் கத்தரிக்காய் ஆகியவற்றை கைவிட வேண்டும். அவர் அனைத்து தடை செய்யப்பட்ட உணவுகளிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும். அவர் மசூரா அதாவது ஒரு வகையான பருப்பு, வெள்ளை கடுகு, ராஜமாசம், குலத்தா மற்றும் ஆசு தானியத்தை தவிர்க்க வேண்டும். ஸ்ராவண மாத தொடக்கத்தில் அவர் படிப்படியாக கீரைகள், தயிர், பால் மற்றும் பருப்பு வகைகளை தவிர்க்க வேண்டும். ஒரு அரசர், துறவிகள் மற்றும் மாடு மேய்ப்பவர்கள் தவிர வேறு யாரும் தோல் காலணிகளை அணியக்கூடாது. 4 மழை மாதங்களில் ஒருவருக்கு புனித சடங்குகள் செய்ய முடியாவிட்டால் அந்த பாவத்தை போக்க கார்த்திகை மாதத்தில் புனித சடங்குகளை செய்ய வேண்டும். காலை, மதியம், மாலை மற்றும் புனித சடங்குகளின் முடிவில் அவர் இந்த பிரார்த்தனையை மீண்டும் செய்ய வேண்டும். ஸ்ரீகிருஷ்ணருக்கு, ஸ்ரீஹரிக்கு வணக்கம். கேசவருக்கு மீண்டும் மீண்டும் வணக்கம். நரசிம்மருக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கும் பாவங்களை வென்றவருக்கும் வணக்கம்.
பல பிறவிகளில் செய்த அனைத்து பயங்கரமான பாவங்களையும் பஞ்சு குவியலை நெருப்பு எரிப்பது போல எரித்து விடுவார். ஒருவர் தனது உணவில் கட்டுப்பாடுகளை கடைபிடித்தாலோ, ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே உணவு உட்கொண்டாலோ, அல்லது ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தின் எச்சத்தை மட்டும் உட்கொண்டாலோ, அல்லது ஆஷாதைக்கும் கார்த்திகைக்கும் இடைப்பட்ட காலம் முழுவதும் இரவில் மட்டுமே உணவு உட்கொண்டாலோ, சொர்க்கம் அவருக்கு மிக குறைந்த லாபமாகும். பக்தர் எண்ணெய் குளியல், மதிய உறக்கம் மற்றும் அவதூறு பேசுவதை தவிர்க்க வேண்டும். ஆஷாட மாதத்தின் பிரகாசமான பாதியில் 11ஆம் நாளில், சூரியன் கடகராசிக்கு பெயர்ச்சியாகும் நாளில் அல்லது ஆஷாட மாதத்தில் அமாவாசை நாளில் மனிதன் விரதம் மேற்கொள்ள வேண்டும். பாவங்களை அழிக்கும் பகவான் மதுசூதனரை வணங்கிய பிறகு விரதம், வழிபாடு, ஜபம் போன்றவற்றிற்காக அவருக்கு முன்னால் சங்கல்பம் எடுத்த பிறகு புனித சடங்குகளை செய்பவர் உயர்ந்த பேரின்பம் கொண்ட இறைவனிடம் கைகளை மரியாதையுடன் இணைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆண்டவரே, பகவானே, 4 மாதங்களில் விரதத்தை தங்கள் அருளால் அடியேனால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பகவானே, கேசவரே, தங்கள் அருளால் அது தடைகள் இல்லாமல் நிறைவேறட்டும். இந்த விரதம் இன்னும் முழுமை அடையாத போது நான் இறந்தாலும் அதோக்ஷஜரே, அது உங்கள் கிருபையால் முழுமையாக நிறைவேறட்டும். தேவர்களின் இறைவனிடம் இவ்வாறு பிரார்த்தனை செய்த பிறகு விரதத்தை கடைபிடிக்கும் மனிதன் முன்பு குறிப்பிடப்பட்ட சடங்குகளை கண்டிப்பாக கடைபிடித்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு அர்ப்பணித்த மனதை கொண்டு 4 மாதங்களை கடக்க வேண்டும். ஒவ்வொரு மாதத்தின் முடிவிலும் ஸ்ரீகிருஷ்ணரின் மகிழ்ச்சிக்காக அவர் பரணத்தை தவறின் முறையான முடிவு செய்ய வேண்டும். பக்தர் பிரபஞ்சத்தின் இறைவனை வழிபட்ட பிறகு பிராமணர்களுக்கு இனிமையான ஆடம்பரமான உணவை ஊட்ட வேண்டும். ஒவ்வொரு மாதமும் அதை செய்ய இயலாதவராக இருந்தால் அவர் கார்த்திகை நாளில் சிறந்த புனித சடங்கை முடிக்க வேண்டும். அந்த நாளில் அவர் புனித நெருப்பில் வசிக்கும் பிரபஞ்சத்தின் இறைவனை வழிபட வேண்டும். அதன் பிறகு அவர் முக்கிய பிராமணர்களை இனிமையான பால் பாயாசத்தால் சாந்திப்படுத்தி ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போல பக்தியுடன் கௌரவிக்க வேண்டும். அவரது திறனுக்கு ஏற்ப அவர் தங்கம் மற்றும் ஆடைகளை வழங்க வேண்டும். முழு நேர தவத்தை மேற்கொள்ள முடியாத ஒருவர் முன்பு குறிப்பிட்டது போல கார்த்திகை மாதத்தில் தவத்தை மேற்கொள்ள வேண்டும். பல்வேறு விரதங்கள் உள்ளன. ஸ்ரீகிருஷ்ணர், சந்திராயணர் போன்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சடங்குகள். பால் அல்லது காய்கனிகளை மட்டுமே உண்டு, கீரைகளை உண்டு மாதத்தை கடைபிடிப்பவர் விரிவான உலக இன்பங்களை அனுபவித்து பின்னர் முக்தியை அடைவார். விரதம் சத்தியவாதி இந்த தவத்தை கூட செய்ய முடியாவிட்டால் தேவர்களின் இறைவனை திருப்திப்படுத்த பீஷ்ம பஞ்சகரின் சிறந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அவர் காட்டு பொருட்களால், அதாவது பயிரிடப்படாத இயற்கையாகவே விளைந்த பழங்கள், வேர்கள் போன்றவற்றை எடுத்து கொள்ளுங்கள். ஆனால் சமைத்த உணவை உட்கொள்ள வேண்டாம். தன்னை தக்க வைத்துக் கொள்வார். இந்த விரதம் இறைவனின் மகிழ்ச்சிக்கு உகந்தது என்று கூறப்படுகிறது. இது அனைத்து பாவங்களையும் அடக்குகிறது. இது விஷ்ணுவின் உலகத்தை அதன் பலனாக அடைகிறது. இது நீண்ட ஆயுள், நற்பெயர் மற்றும் செல்வத்திற்கு உகந்தது. இது அனைத்து விரும்பிய காரியங்களையும் நிறைவேற்றியது. முனிவர்களே, இந்த இரகசியம் தங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்னொன்றை கேளுங்கள். பகவான் மீது பக்தி இல்லாதவர்களுக்கு இவை மற்றும் பல விரதங்கள் பலனற்றவை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் பக்தி செலுத்துவதன் மூலம் மட்டுமே ஒருவர் அனைத்து நன்மைகளையும் அடைகிறார். பெரிய தியாகங்களின் பலன், தீர்த்தங்களின் யாத்திரை சிறந்த பலன், தானங்கள் மற்றும் சாத்விக வகையின் அனைத்து தவங்களும், இறைவனின் படுக்கைக்கு செல்லும் சிறந்த விழாவை காணும் அந்த உன்னத ஆன்மாக்கள் எந்த தாயின் வயிற்றிலும் ஓய்வெடுக்க மாட்டார்கள். பெரிய விழாவை ஆதரிப்பவர்கள் விழாவின் முடிவில் பகவான் முன் இந்த விரதத்தை மேற்கொள்வதாக உறுதிமொழி எடுக்க வேண்டும். பரண சடங்கை போதுமான அளவு சிறப்பாக செய்த பிறகு அவர்கள் பிரம்ம உலகில் மதிக்கப்படுகிறார்கள். 36ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.